அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டாக விடுறாங்க. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து ரியாலிட்டியாக கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். தமிழும் தமிழனும் இல்லாத நாடு எது? திரும்பவும் சொல்லலாம், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமா சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். அந்த தமிழோட புகழ சொல்ற தமிழ்தாய் வாழ்த்துல அனைத்து உலகமும் இன்பமுறன்னு சொல்லி உலகத்தையே நம்ம தமிழ் உயர்த்தி பிடிக்கதே தவிர எந்த மொழியையும், எந்த மதத்தையும், எந்த இனத்தையும், ஏன் எந்த ஒரு தனி மனுஷனை கூட தாழ்த்தி பேசல, யாரையும் கொஞ்சம் கூட காயப்படுத்தல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு பேர் இருக்கும். ஒரு கூட்டத்தில் நம்ம பேரை சொல்லி யாரும் கூப்பிட்டா நாம் ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி பார்ப்போம். ஆனால் தமிழ்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக நாம் எல்லாருமே திரும்பி பார்ப்போம்ல. அப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொது பேரு தானே அது. நமக்கு தமிழ்னு அடையாளத்தை கொடுத்ததே தமிழ் தானே. ஒரு பேரு, ஒரு சொல்லு, ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டும்தான் போராடும். ஆனால் தமிழ்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றா வந்து நிற்கும். அதனால தான் சொல்கிறோம், தமிழ்னா உயிர், தமிழ்னா உணர்வு. உலகத்தில் தோன்றிய பல மொழிகள் காலப்போக்கில் மறைஞ்சு போய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் காலகாலமாக நிலைச்சி நீடிச்சு நிற்கிறவங்க. தமிழில் என்ன இல்லைங்க, இலக்கணம் இலக்கியம்னு பல ஆயிரம் வருஷமா இருக்கிறது நம்ம தாய் மொழிக்குத்தானே. பேரவை விதி 110 கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகள் நெல் மற்றும் கரும்புகளை பயிரிடவும், அறுவடை செய்திடவும், விற்பனை செய்திடவும் தங்களது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிட்டு மேற்கொள்கின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் பினான்சியல் பொசிஷன் சரியில்லாமல் இருந்தாலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என கருதி தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதேபோல 2025-26 கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய்
3290.50 நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்பிற்கான சிறப்பு ஊக்கத்தொகை 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் ஆண்டிலேயே 360.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். நமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் விட்டுவிடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் என்றும் உறுதுணையாக இருக்கும். நன்றி.